8 ஆனோன்னு ஓனர் போய் அடிக்கிறது. ஏன்டா 6 மணிக்கே ஓனர் போய் அடிக்க, மணி 6 தானே ஆகுது. அதுக்கப்புறம் ஓனர் அடிச்சாரு. தெரியுதா உங்களுக்கு கிராக்கு? அந்த கோடு மாதிரி தெரியுது பாருங்க, அந்த இடத்துல கிராக் விட்டுருக்கு. ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு ஒன்றும் சாப்பிடல. வெல்கம் டு அனதர் பிளாக். இன்னைக்கு வந்து நம்ம வண்டி ரேடியேட்டர் பிரச்சனை இருக்குனால என்ன சொன்னோம்னா ஓனரோட தம்பி கடைக்கு போயிட்டு அதை வேலை பார்க்க போகிறோம். இப்போ டைம் லேட் ஆயிடுச்சு, வண்டியில் வர பெட்ரோல் போட்டுட்டு நம்ம ரோட்டில் அப்படியே போயில கண்டினியூ பண்ணுவோம். வாங்க போகலாம். ஜி ஸ்குவாட் நம்ம ஃபைனலாக வந்து முசாமியா வந்தாச்சு. கரெக்டாக அங்கேருந்து 9:30 வண்டி எடுத்தோங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா ஓனர் கிட்டத்தட்ட 6:30 வர சொன்னாங்க. நம்ம கரெக்டாக 5:30 அலாரம் வச்சோம். 5:30 அலாரம் வச்சு சரி கொஞ்ச நேரம் தானே படுப்போன்னு பார்த்தா மணி கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுச்சு. 8:30 ஆனோன்னு ஓனர் போய் அடிக்கிறது. ஏன்டா 6 மணிக்கே ஓனர் போய் அடிக்க, மணி 6 தானே ஆகுது. அதுக்கப்புறம் ஓனர் அடிச்சாரு. அதான் நம்ம முதலாளி அடிச்சாரு. கரெக்டாக காரில் உட்காந்து நான் அந்த முசாமியா ரோட்டில் வந்துருக்கேன். மணியை பார்த்தா மணி 9:30. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? 9:30 இங்கே வர சொன்னேன். சரி 6:30 உன்னை வர சொன்னேன், எதுக்கு லேட் பண்ணேன்? லாபா தரி சரி சீக்கிரம் போவாங்க அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தா ஓனரோட தம்பி வந்து என்ன தூங்கிட்டியா அப்படின்னாரு. ஆமாம், எதுக்கு தூங்கினேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேடியேட்டர் சல்லா மீனிங் வந்து சரி பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த ரேடியேட்டரில் வந்து ஒரு லப்பர் போவாங்க, அந்த லப்பரை இப்போ சேஞ்ச் பண்ண போகிறாங்க. நமக்கு அதில் என்ன லீக் ஆகுது. அப்படியே நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு முசாமியா போகணும். இப்போ மணி கரெக்டாக உங்களுக்கு ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 10:10 ஆகுது மணி. அண்ணன் வந்து ஹிந்தி பார்த்தா 2 பேருமே கேரளா அண்ணன், 2 பேருமே கேரளா தான், நல்லா பேசுகிறாங்க, நல்ல டைப்பு. நம்ம அப்படியே அந்த ரேடியேட்டரை பார்ப்போம். பார்த்துட்டு என்ன ஓனர் சொல்கிறாருன்னு தெரியல. நம்ம முசாமியா இங்கே ஓனர் வீட்டுக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு ரியாத்துக்கு போகணும். 12:30 வரை மதர்ஸா இருக்குது. என்ன பஞ்சாயத்து நடக்குது? ஏன்னா 6:30 வந்திருந்தா நம்ம கிட்டத்தட்ட 9 மணிக்கே வேலை முடிஞ்சிருக்கும். 9 மணிக்கு வேலை முடிஞ்சால் நம்ம கரெக்டாக ரியாத்துக்கு ஒரு 11 மணி போல் ரீச் ஆகி நம்ம மதர்ஸா போயிருக்கலாம். இப்போ என்னென்ன பஞ்சாயத்து நடக்குது? ஆனால் தப்பு ஏன் மேலே தான். நேற்று கரெக்டாக வந்து 10:30 வந்தேங்க. 10:30 வந்துட்டு ரூமில் சாம்பார் வச்சேங்க. சாம்பார் வச்சுட்டு வீடியோ நேற்று உள்ள வீடியோ எடிட்டிங் பண்ணியிருப்பேன். கரெக்டாக நீங்கள் 10 மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். அது 10 மணி சவுதி டைம், இந்தியா டைம் வந்து 12 மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்கும் அந்த வீடியோ. அதெல்லாம் எடிட்டிங் பண்ணி அந்த கண் எரிச்சல் இதனால ரொம்ப இதாகிருச்சு. இனிமேல் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம், ஓகேவா? இதாங்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரேடியேட்டர் கழட்டிட்டாங்க. அந்த ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா அது ஏசிக்குள்ளது. இது 2 ரேடியேட்டர் வரும் மொத்தம், ஏசிக்குள்ளது. அண்ணன் இங்கே கழட்டி ஏதோ பண்ண போகிறாங்க. அண்ணே ஒரு ஹாய் போலணும். அண்ணே ஹாய். அண்ணே கேரளா, அந்த அண்ணன் கேரளா தான். அதாவது உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட லப்பர் வருமா அண்ணன் இப்போ சொன்னாங்க. இதை கழட்டி லப்பரை மாற்றினா உனக்கு ஆயில் லீக் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. இது ஃபுல்லாக வந்து இந்த ரேடியேட்டர் வேலை பார்க்குற இடம் தான். இந்த இடம் வந்து நம்ம ஓனர் தம்பி செட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 4 கடை தள்ளி இருக்குது. இது ஃபுல்லாக ரேடியேட்டருக்குள்ளே தான். அண்ணன் அப்படியே கழட்டட்டும், நம்ம என்னென்னு அப்படியே கரெக்டாக அப்டேட் பண்ணுவோம். ஸ்டே டியூனாக இருங்க. உங்களுக்கு இந்த இடம் தான் கிராக் விட்ருக்கு. தெரியுதா உங்களுக்கு கிராக்கு? அந்த கோடு மாதிரி தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல கிராக் விட்ருக்கு. எதனால விடுன்னு இயல்பாக இது நடக்கிறது. அந்த கிராக்கு தெரியுது பார்த்தீங்களா கோடு? இதுலேருந்து தான் நமக்கு தண்ணி லீக் ஆகிருக்கு. அண்ணன் இப்போ வந்து புதுசு எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த புதுசு இதுக்குள்ளே ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்த லேயர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி பக்கா க்ளீன் பண்ணிட்டு இதுக்கு ஒரு லப்பர்லாம் வரும். இதுக்குள்ளே ஏதோ ஒரு கம்பி மாதிரிலாம் வந்துச்சு. அண்ணன் அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கம்பியெல்லாம். இதை மாட்டிட்டு நம்ம அடுத்து உடனே அங்கே போயிடுவோம் ஸ்பாட்டுக்கு. அங்கே போய் ஜாமான் வாங்கிட்டு அப்படியே ரியாத்துக்கு போகணுங்க. என்ன ஓனர் சொல்ல போகிறாங்க? இந்த கம்பி தாங்க அதுலேருந்து எடுத்தாங்க. இது எதுக்குள்ளதுன்னு தெரில. இதுவும் ஏதோ ஒரு ரேடியேட்டர் மாதிரி இருக்குங்க, உள்ள வளையா இருக்கு. வந்து எல்லா ஒர்க்கே முடிச்சுட்டு ரியாத்துக்கு தான் போயிருங்க. ரியாத்துக்கு தான் நமக்கு 2 வேலை இருக்கு. ஒன்று வந்து கறி இருக்கு. கறியை வீட்டில் கொடுத்துட்டு ஓனரோட தம்பிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னல, அது நம்ம ஒரு 2-3 தடவை சாப்பாடு போய் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம போய் சாப்பாடு இந்த டீ சாய் இதெல்லாம் இருக்கு, அதை கொடுத்துட்டு நம்ம அப்படியே ரிட்டன். நம்ம ஒன்றும் சாப்பிடல, வேற பசிக்குதுங்க எனக்கு, வேற நல்லா பசி, கடுமையான பசி. காலையில வந்து ஒரு டீயும் ஒரு சமோலி தான் சாப்பிட்டேன். இதான் இந்த ரோடு வந்து 120. நேற்று வீடியோல சொல்லியிருப்பேன் வந்து உங்களுக்கு வந்து ராலி வந்து 100, ராலி 100 கிடையாது, 80 தான். 80 பஸ் 100, அதாவது மக்கா ரோடு இங்கிட்டு போற ரோடு. இப்ப வந்து ராலிக்கு பஸ்ஸுக்கு வந்து 80 தான் இந்த ரோடு. கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போட்டோம்னா உங்களுக்கு 140 தான். ஏன்னா அந்த சைடு டிராபிக் இருக்காதனால உங்களுக்கு அலோடு. நான் போன வீடியோல அது பார்த்தேன், நம்ம குழப்பக்கூடாது நம்ம ஆடியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லி நான் திருப்பி இந்த இடத்துல அதை பதிவு பண்றேன். நம்ம ஓனர் எதுவும் சொல்லலை, நம்மள லேட்டா போனதுக்கு எதுவும் சொல்லலை. அங்கே வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கண்ணாடியில பார்த்தா புதுசா தெரியும், வைப்பர் மாத்திருக்கோம் புதுசா 2 வைப்பரும். ஏன்னா மலையில அந்த லப்பர் பிஞ்சிருச்சு, அடிக்கிற வெயிலுக்கு மலையில பிஞ்சனால புதுசு மாத்திருக்கு. 60 ரியாலு, ஒன்னு வந்து 30 ரியால், 2 வந்து 60 ரியாலு. எல்லாம் மாத்திட்டு ரொம்ப நேரமா இங்க தாங்க உட்காந்தேன். பசி வேறையா, வேற நம்ம சமைக்கிற ஆள் இருக்காருல குக்கிங்கு, அவங்க வந்து நமக்கு சாப்பாடு தரணும். நீ ஒன்றும் தர வேணாம். நம்ம நேராக பக்காலாவுக்கு போனோம். பக்காலாவில் போய் ஒரு மிக்சரு, ஒரு ஜூஸு, ஒரு கேக்க, கேமரா இங்கே வச்சிருக்காங்க வேற தெரில.
ஓனர் வேற அந்த கீழே நம்ம இன்ஜின் இருக்குல்ல, இன்ஜினுக்கு கீழே பிளாஸ்டிக் ஒன்று வருது, அதையே நீ பார்க்கல அப்படின்றாரு. ஏன்னா இங்க போற உனக்கு தெரியாதா, அப்படி மண்டையில கையை வச்சு காமிச்சாரு, இப்படி தெரியாதா அப்படின்றாரு. ஏன்னா இங்க பொறுத்தவரை அப்படிதான் உடனே டக்கு மண்டையில கை வச்சிருவாங்க, உனக்கு இல்லையா அப்படின்னு. அந்த ஒரு கான்செப்ட் அவங்க இது இயல்பா இங்க சொல்றது வந்து அது நம்ம வந்து பெருசா எடுத்துக்க கூடாது. ரெண்டாவது வந்து ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, அங்க நீ உமலமாம் இது கரெக்டா ஒரு வீடியோ 2 வீடியோ, ஆமா முன்னாடி நேத்து போட்ட வீடியோ, அதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தா உங்களுக்கு தெரியும். உமலமாம்ல போய் நம்ம இந்த ரேடியேட்டர் விசாரிச்சிருப்போம். விசாரிச்சதுல அங்கே எவ்வளவு சொன்னா அப்படின்னா அது 1400. இது பாரு, அது மஜ்னூன், அது மெயின் நபர், அது கேரளாவில் ஹிந்தி அப்படின்னா அது மஜ்னூன். பாபா நான் வந்து கேட்டது வந்து புதுசு தான் கேட்ட, பழசு கேட்கல. எதுக்கு புதுசு நீ கேட்ட? பழசுல நமக்கு வேலை வந்து பார்த்து மாட்டிருக்கான் பாரு, பிளாஸ்டிக் தான் போயிருக்கு, அது மாட்டலாம் பார்த்தியா அப்படின்னு ஒரு இதா ஒரு கௌரவம், என்னது ஒரு கௌரவமா சொல்றாங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு ஒரு இதுல சொல்றாரு. ஆனா நம்ம சொன்னது வந்து புது ரெடிட்டு தான், நம்ம வேலை பார்த்து திருப்பி ரெடி பண்ணி போடுறோமா. காரை வேற கிளீன் பண்ணல, ஏன்னா நேற்று ஃபுல்லா மழையா. ஓனர் இந்த காரை பார்த்துட்டு சொல்லுவாருன்னு பார்த்தேன், அந்த டோர் ஃபுல்லா இங்கிட்டு லெஃப்ட் டோர் ரைட் டோர் எல்லா 4 டோர்லயும் நல்லா சகதி பாதியோடு அடிச்சு நிக்குது. ஏன்னா நேற்று நம்ம ஃபுல்லா போனதுல மழைங்க, ரியாத்துல நேற்று ஃபுல்லா மழை. அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு காலையில மழை பெஞ்சு இப்பதான் வெயில் கொஞ்சம் அடிக்குது. மழை அநேகமா அந்த 1 மாசத்தோட எல்லாம் முடியுது, சீசனே முடிய போகுது, குளிர் சீசன் முடிய போகுது. அடுத்து நோன்பு வரப்போகுது, கரெக்டா அடுத்த மாசம் லாஸ்ட்ல வருது நோன்பு, ஃபாஸ்டிங் வைக்கிறது. இங்க போனீங்கன்னா உங்களுக்கு நேரா போனீங்கன்னா பெரிய ஏத்தம் ஒண்ணு வருங்க. அது நம்ம அடிச்சோம்னா 140 அடிச்சாதான் கரெக்டா 100ல வந்து நிக்கும் அந்த ஏத்தம் ஏறையில. ஏன்னா 2 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல அந்த ஏத்தம் ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். நல்ல ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். நம்ம இது கொஞ்சம் தூரத்துல பார்த்தோம்னா இங்கதான் வந்து இது இருக்கு, டிரைவிங் கிளாஸ் ஸ்கூலு இங்கதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனா அது முசாமியா ரோடு வரும். நம்ம வந்து ஜவ்வு ரோடு, அதாவது முசாமியில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம இருக்கிற வீடு. நம்ம அந்த ரோட்ல வந்தாலும் முசாமியா ஒன்றும் வரல. முசாமியாவுக்கு இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 8 கிலோமீட்டர் சம்திங் டிஃபரன்ஸ் வரும் எக்ஸாக்டா சொல்ல போனா. அங்கேருந்து இந்த ரோட்ல பார்த்தோம்னா உங்களுக்கு 15 கிலோமீட்டர் வரும். அதாவது ஜவ்வு டு நம்ம முசாமியா போனோம்னா கிலோமீட்டர் கம்மி. இப்படி நம்ம டைரினா வந்து உங்களுக்கு பைபாஸ், இந்த ரோடு தான் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பைபாஸ்ல வந்தோம்னா உங்களுக்கு கிலோமீட்டர் கூட. நம்ம இங்க வந்து லைசன்ஸ் இங்கே தான் எடுத்தோம், ஒன்னும் கொஞ்சம் தூரத்துல வரும், உங்களுக்கு அது வரையில காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ரியாத்துல போடுற ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு இங்கே தான் உடனே கிடைக்கும். இந்த முசாமியா வந்து கொஞ்சம் பெரிய இது. ரியாத்துலயும் சில பேர் கிடைக்குது, அது சனிக்கிழமை நைட்டு போட்டா கொஞ்சம் டக்குன்னு அப்பாயின்மெண்ட் வரதா நமக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஒன்னும் நம்ம தாண்டி போறோம், தல்லா ஸ்கூல் தான். நம்ம இங்கதான் லைசன்ஸ் போட்டோம். தல்லா மீனிங் தான் டிரைவிங் ஸ்கூல் தான் தல்லாம்பாங்க. கேமரா இருக்கு பாருங்க, நம்ம எதிரி, இந்த டிரைவருக்கு எதிரியே இந்த இதுதான் கேமரா தான். நம்ம தல்லா ஸ்கூல்ல கிராஸ் பண்ணி நம்ம முதல்ல வீட்டுக்கு போயிட்டு ஜாமானை கொடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயில நம்ம அப்படியே என்ன நடக்குதுன்னு. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம நேராக அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு எடுக்க தான் போனோம். இந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து கிங் சவுத் மெடிக்கல் சிட்டின்னு போட்டிருக்கு. சவுத்துன்னா அந்த பேர் தான் இந்த மெடிக்கலுக்கு, அதான் கிங் சவுத் ஹாஸ்பிட்டல். இது இங்கே தான் நம்ம இதோட வந்து இது வந்து 3வது தடவை. ஆமாம் 3வது தடவை. இன்னையோட அநேகமாக போயிடுறதா நம்ம முதிர் சொன்னார். நம்ம வைப்பர் மாற்ற போனோம்ல, நம்மளோட அதை என்ன சொல்கிறது, பெரிய ஆள் ரொம்ப விளக்கம் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க, சில இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு பிரச்சனையெல்லாம். அதனால அவங்க கூட போயில தான் சொன்னாங்க, இன்னைக்குள்ள நேற்றே அவங்க போயிருக்க வேண்டியது, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கேட்டு இருக்காங்க. அநேகமாக இன்னைக்கு நைட்டு சம்திங் போயிடுவாங்க. அதாவது அங்கே நம்ம இன்னொரு இடத்துக்கு போகும்ல அவுட் சைடு, அங்கே தான் உங்கள் இடம், அங்கே தான் இருக்கு அவங்க வீடு. அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க இன்ஷால்லா, இன்றைக்கி போயிடுவாங்க. நல்லபடியாக போட்டோம். நம்ம இன்றைக்கி என்ன நமக்கு ஒரு பஞ்சாயத்துனா, இன்னும் நம்ம காலையில் ஆரம்பிச்ச டியூட்டி இன்னும் நிற்காமல் போய்கிட்டே இருக்குது. ஆனால் நிற்காமல் போய்கிட்டுனா வேலை அப்படி போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் கமெண்டில் பார்த்தேன், இந்த தமிழில் இப்போ தான் நோட் பண்ணேன், அது தமிழ் வார்த்தை வந்து தப்பு பண்ணியிருக்கேன். அது ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, ஏன் ப்ரோ எவ்வளோதான் விஷயங்கள் அதை பேசியிருக்கேன். அப்போ என்ன புரியுதுன்னா, இதுலேருந்து இப்போ எனக்கு என்ன புரிய வருதுன்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணால் அது சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. அது மாதிரி ஓகே, நீங்கள் சொன்னது நான் ரொம்ப பாராட்டுறேன். உங்களுக்கு நான் இதில் ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரில, நான் உங்களுக்கு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். இது எனக்கு ஓரளவு ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. பரவாயில்ல, நம்மளை வாட்ச் பண்ணியும் கேட்குற ஆள் இருக்காங்கன்ட்டு. நீங்கள் கேட்ட காட்டு தான் நான் கரெக்டாக கவனிக்கலை, போட்டு நான் பாட்டுக்கு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் காலையிலே ஒரு தடவை பார்த்தேன், கரெக்டாக ஷார்ப்பாக வந்து 11 மணிக்கு வியூஸ் எல்லாம் அப்படி போகுதுன்னு மிஸ்டேக்காக இருந்துச்சு. அப்பயே மாற்றிருக்கணும். திருப்பி அது எடிட்டிங் பண்ணணுமா, திருப்பி அதுக்கு லேட்டாக நம்ம காரில் போய்க்கிருக்கோம், எதுவுமே பண்ண முடியல. அதனால் ரொம்ப நன்றி ப்ரோ, உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கமெண்ட் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் இருக்கீங்களே, என்னோடய ஸ்குவாடை நீங்களும் இணைஞ்சிட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ,
அது ரெண்டாவது பிரச்சனை. நீ கேட்குறீங்களா கேள்வி, இது மாதிரி நிறைய கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னென்ன தப்பு இருக்குது நீங்கள் அதிலே சொல்லுங்கள். நிறைய தப்பு இருக்கும் அதில், எனக்கும் தெரியும். அந்த தப்பெல்லாம் எல்லாம் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நான் நோட் பண்ணி திருத்திக்கிறேன். கொஞ்சம் இது வீசிங் மாதிரி இருக்கு பாருங்க, ஏன்னா கூலிங்காக இருக்குல்ல, மழை இது மாதிரி மூச்சு விடாமல் தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதனால் ஒரு சம்திங் இது இருக்கும். ஜில்லுன்னு அந்த காற்று உள்ளே போகிறனால கொஞ்சம் மூச்சு ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே நம்ம போய் ரூமில் போயிட்டு சாப்பிடுவோம். சாப்பாடுனா நேற்று வச்சோம், சாம்பார் வச்சோங்க. சாம்பார் வச்சு நைட்டு குப்பூஸ் சாப்பிட்டோம். குப்பூஸ் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா, குப்பூஸில் சாப்பிட்டுட்டு இப்போ காலையில் நம்ம ஒயிட் ரைஸ் ஒன்றும் வைக்கலை. சாம்பார் ஆனால் ரெடி, குழம்பு ரெடி, சாம்பார் தான், சோறு தான் ஒன்றும் ரெடி பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுக்கு போகிறது, இந்த பெட்டி இருக்குல்ல, ட்ரெஸ்ஸுக்கு போகிறது. நம்ம பழைய ட்ரெஸ் எதுவும் வச்சுருந்தோம்னா அதை போட்டோங்கன்னா இல்லாத ஆளுக்கு அது கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதேமாதிரி இந்த குப்பூஸ் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஊர் புரட்டாமல் இங்கே குப்பூஸ் மாவுள்ள இருக்கும். அதுவும் உங்களால் இப்போ சாப்பிட முன்னாடி அதுக்கு தனி பெட்டி இருக்குது. ஒட்டகத்துக்கு போடுறது, விலங்கினத்துக்கு அதை கலெக்ட் பண்ணி கரெக்டாக இது பண்ணி விலங்கினத்துக்கு போடுறது, விலங்குகளுக்கெல்லாம் போகிற அனிமல்ஸுக்கு போடுறது, ப்ரொவைட் பண்ணுறது. அம்ஜியாத்து வாங்கிட்டு ரூமுக்கு தான் போகிறோம். எல்லா வேலையும் முடிஞ்சு, அதாவது நம்ம சாலையில் ரொம்ப நெரிசலான சாலையில் தான் வந்தோம். வந்து பார்த்தோம்னா இப்போ கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5:15 ஆகுது. நம்ம கேட்டோம் இது மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகலான்ட்டு, இல்லை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம போய் நேராக போய் சாப்பிடுவோம். ஒரே ஒரு ஜூஸு மட்டும் வாங்கிட்டு, ஒன்றும் சாப்பிடல. எதுக்கு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன், நான் சாப்பிடாது இது மாதிரிலாம் இருக்கும். ஒரு ஓட்டுநரோட லைஃப் வெளிநாடுன்னு வந்தோம்னா இப்படிலாம் இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறேன். மற்றபடி நான் சாப்பிட்றதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேவா? உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். அதனால் நீங்கள் வேறு மாதிரி நினச்சிடக்கூடாதுல கான்செப்ட்டு. அதனால் இதுதான் விஷயம். நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டு ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு டீ குடிப்போம், இல்லை அடுத்து வேலை வந்துச்சுன்னா வேலைக்கு போயிடும். இல்லை இப்போ நல்லபடியாக சாப்பிட்டுட்டு தெம்பா பேசிக்கிருக்கேன். இப்போ தாங்க சாப்பிட்டா தான் ஒரு தெம்பா இருக்குது. இப்போ நம்ம வந்து மக்சலா போய்கிட்டு இருக்கோம். நம்ம ட்ரெஸ்ஸு அயன் பண்ண கொடுத்துருந்தோம், அதாவது துவைக்கிறதுக்கும் அயன் பண்ணுறதுக்கும் ரெண்டும் கொடுத்துருந்தோம். அதை வாங்கிட்டு நம்ம ரூம் போவோம். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம சீக்கிரமே தூங்கலான்னு இருக்கோம் ஒரு ஐடியாவில். அதனால் நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்குவோம். எனக்கு தெரிஞ்ச டியூட்டி வராதுன்னு நினைக்கிறேன். வந்தால் அந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன் அதோட, ஓகேவா? ஏன்டா கட்டிக்கிட்டு இருக்க? ஓகே, எல்லாம் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம எதுவும் சொல்லலை. அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று சொல்லுவோம். அதான் ஸ்டே டியூனாக இருங்க. அதேமாதிரி உங்கள்ட்ட சவுதி அரேபியாவில் வந்து நான் லைசன்ஸ் எடுத்த சில விஷயங்கள்லாம் சொல்லலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதை கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஒன்றும் கூடிய விரைவில் ஒரு 2 நாள் 3 நாள் சம்திங்கில் வந்துடும். எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. சீல் பெல்ட் போடாமல் காடுக்காங்க. ஓகே, பாய்.